எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டமும் கொந்தளித்து கொண்டு இருக்குதா? இல்லை ஆண்டவரே, என் கர்ப்பத்தின் கண் எதிர்பார்க்குறேன், இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இனி கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் சொல் ஆக போகுது, அவர் கட்டளையிட்ட அற்புதம் நடக்க போகுது. அன்றைக்கு சிஷ்யர்கள்லாம் பயந்தாங்க, கடல் கொந்தளிக்குதே, காற்றடிக்குதே, இசப்பான்னு சொல்லி கதறாங்க. ஆனால் கடவுள் அமைதியாக இருக்காரு. இசப்பா கொஞ்ச நேரம் உறங்குறாரு. ஏன்னா சிஷ்யர்களே எழும்பி தங்கள் விசுவாசத்தினால அந்த காற்றன் கடலையும் அதட்டுவாங்க. ஆனால் அவங்க அந்த காரியத்தை செய்யலை. ஆனால் கடவுள் எழும்பி பயப்படுறாங்களேன்னு சொல்லி எழும்பி ஒரே வார்த்தையில் காற்றன் கடல் அமைதலானது. அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் காரியத்தில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் சொல்லாக போகுது, அவர் கட்டளையிட்டு அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நிற்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. அதனால் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல போகிறாரு, அற்புதம் நடக்க போகுது. கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.